இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் பார்க்கும்போது மேஜராக ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்தது. ஒரு இன்ட்ராடேல பார்க்கும்போது கோல்டு அரௌண்ட் ஒரு 2.5% கிட்ட வந்து ஒரு ஃபால், இப்போ டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $120 கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்து. இதுவே நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.5% கிட்ட ஒரு இன்ட்ராடேல வந்து நமக்கு வந்து சில்வர் ஃபாலாக இருக்குது. இப்போது இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா? இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் எந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் நான் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆகிறதுக்கான மேஜரான ரீசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபால் ஆகிறது ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கரண்ட்டாக பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $100 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 வீக்காக எடுத்திங்கனாலே நியர்லி ஒரு 15% கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் நம்மளுக்கு க்ரூட் ஆயிலில் வந்து கொடுத்துருந்து. திரும்பவும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $82 வந்து ஹிட் பண்ணியிருந்தது. நான் க்ரூட் ஆயில் பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் $82 இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $100 வந்து நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் டிமாண்ட் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நடக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாமே தெரியும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிமாண்ட் பேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து கோல்ட் அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ USD INR, ஏன்னா இப்போது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், USD INR வந்து டே பை டே நம்மளுக்கு வந்து வீக்கராக இருந்தது. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சைட்வேஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ USD INR வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது இன்னும் நம்மளுக்கு வந்து வீக்கர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணிவிட்டு இதோட இம்பேக்ட் நிறைய இருக்கும். அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இப்போ USD INR ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், ஏன்னா இப்போது பவல் அவரோட இப்போது ஃபெட்டோட சேர்மன் அவரோட லாஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்போ இதில் வந்து இப்போ US கண்ட்ரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ரேட் கட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா இப்போது இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ பாண்ட் டீல்ஸ் வந்து ஏன்னா இப்போ டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து இறங்குறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து பாண்ட் டீல்ஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து செல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் எதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்ட் டீல்ஸில் தான் போயிட்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ரேட் கட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இப்போ டே பை டே நம்மளுக்கு வந்து டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வீக்கர் ஆகிறதுனால ரேட் கட் அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்தது வந்து நம்மளுக்கு இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட், இப்போது எல்லாருமே செல் பண்ணுறது, அது செல் பண்ணுறதை கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரேட் கட் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்போது இதோட இம்பேக்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு ரீசன்ஸ். இன்னொரு இஷ்யூ உங்களுக்கு தெரியும், இப்போது US அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரானோட அந்த வார் டென்ஷன் ஸ்டில் அது வந்து நம்மளுக்கு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் வரையும் இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது வார் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது மேஜராக ஒரு நெகட்டிவ் நியூஸ். அப்போது இதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட்லேயே வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு இப்போ லாஸ்ட் வீடியோலே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஃபால் வந்து இருக்குன்னு சொல்லி, அப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $100 கிட்ட வந்து இப்போ கோல்டு ஃபாலாக இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் கோல்டுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோல்டு இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகும்போது கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி, இப்போது அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால். இப்போது கரண்ட்டாக வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா
ஒரு சைட்வேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா இப்போ பாட்டமில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். இப்போ டாப்பில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் கோல்டோட சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து பாட்டம் டு டாப், திரும்பியும் பாட்டம் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து டாப், திரும்பியும் வந்து மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குன்னா பாட்டம் அடிச்சுட்டு இங்கே இருந்தால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருந்தது. அப்போது இந்த டைமில் கோல்டு வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 4650 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கோல்டில் வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் ஒரு லோ டு ஹை இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மேலே போனதுக்கான இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு வந்து ஒரு 50% ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபிபனாக்கி லெவலில் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 4500 இந்த ரேஞ்ச் வரையும் கோல்டில் வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓகே. அதனால் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இது ஃபால் இந்த 3% ஃபால் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு மார்க்கெட் பார்க்கும்போது ரெகுலராக ட்ரேட் பண்ணுவது தெரியும். இது வந்து நமக்கு வந்து வால்டைல் இருக்கிற மார்க்கெட். கோல்டோட பார்க்கும்போது சில்வரில் வந்து நம்மளுக்கு வால்டைல் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது பையிங் இருந்தாலும் சரி செல்லிங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வால்டைல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போது கோல்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஒன்ஸ் அந்த சைட்வேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மொமெண்டம் வந்து நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு 8 கிராம்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 400 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது கோல்டு. இது ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுவே வந்து நீங்கள் ETF அந்த மாதிரி வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகும்போது ஒரு SIP மெத்தடில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் கோல்டில் வந்து எடுக்க முடியும். ஓகே, அதனால் ஓகே இப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடியே வந்து நம்ம கோல்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெஜ் பேட்டர்னுக்குள்ளே வந்து ஒரு சைட்வேஸ். இப்போது இந்த சைட்வேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இது முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ஆகிடுது, ரீடெஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. அப்போ நான் சொன்னது இங்கே வந்து சைட்வேஸ், இது வந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாக கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம கோல்டை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கோல்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது ஒன்று நிறைய பேர் என்ன இது வந்து எனக்கு இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இன்னும் 2 டேஸில் வந்து நான் கோல்டு வந்து பை பண்ண போகிறேன், எனக்கு வந்து கோல்டு இப்போ இறங்குமா பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து செல்லுன்னு தெரியும். இப்போது இங்கே பேஸ் பண்ண பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து செல்லின் ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. செல்லின் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது, இன்னும் ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் இது வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போது நீங்கள் கேட்கும்போது இன்னும் 2 டேஸில் வந்து நான் கோல்டு வந்து நான் பை பண்ண போகிறேன், எனக்கு வந்து கோல்டு வந்து கீழே வருமா பார்த்து சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து கிளியராக சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அரௌண்ட் ஒரு 4650 இந்த ரேஞ்ச் வந்து எப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம கோல்டில் வந்து ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி. பட் இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு வெஜ் பேட்டர்ன் பொறுத்தவரையும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இப்படியும் ஃபாலோ இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகலாம். பட் இங்கே இந்த சினாரியோவில் பார்க்கும்போது இப்படியே ஃபாலோ ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் பேக்கப் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்படியே வந்து ஃபாலோ இருக்கும். பட் இங்கே நடந்த ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கோல்டில் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் வந்து கொடுத்துருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் இருக்குது. அதாவது எப்பவுமே வந்து மார்க்கெட் நம்ம ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செல் பண்ணாலும் லாஸ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்னும் தோணுதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணால் வந்து மோஸ்ட்லி வந்து லாஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் காமிக்குது. இப்போது இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் தான் செல்லுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் பொறுமையாக வெயிட் பண்ண தெரியணும்.
இப்போ இங்கேயே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ரேஞ்ச் வந்து நான் சொல்லிட்டேன். பட் நம்மளுக்கு வந்து இங்கே ஜஸ்ட் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஹிட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இங்கே வந்து இருக்குது. அப்போ எப்போ வந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் இந்த ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இங்கே வந்து செல் இப்போ நான் வந்து செல்லு சொல்லிட்டேன், அப்போ கீழே தான் வரும்னு சொல்லி இங்கே வந்து சும்மா முன்னாடியே போயிட்டு நான் வந்து செல் எடுத்தேன்னா கண்டிப்பாக அதில் வந்து கரெக்டான ட்ரேட்ஸாக இருக்காது. அப்போ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுத்தேன்னா இங்கே வந்து எனக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் இப்போது கோல்டு வந்து ஏன் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரீட்டைல் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் கோல்டு வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி. பட் எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக ஒரு டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும்னா இதையும் நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணலாம். கோல்டு வந்து கோல்டு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் எங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி. ஓகே, அதனால் இது இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டோன்னே இது வந்து இங்கே ஃபால் ஆகுமா, திரும்பி இங்கே ஹிட் பண்ணும்போது திரும்பியும் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஃபால் ஆகுமான்னு சொல்லி. அது மாதிரி கிடையாது. பிரேக் அவுட்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆகிறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ இங்கே நீங்கள் வந்து அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தாலே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு USD பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு $100 கிட்ட வந்து இதுவரையும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. அப்போ கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச். அப்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4500 இந்த ரேஞ்ச் வந்து கோல்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது நியர்பை சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து நியர்பை சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஞ்ச் வரையும் வந்து கோல்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை வந்து நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் ஒரு வெஜ் பேட்டர்ன் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது அந்த அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த ஒரு அந்த பொறுமை எப்போ இருக்குன்னா எதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த ட்ரேட்ஸ் எடுத்தோம். சும்மா இந்த நியூஸ் வந்ததுனால நான் வந்து பை பண்ணேன் செல் பண்ணேன் அது ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஒரு சார்ட்டில் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருக்கீங்க. இப்போ இங்கேயே வந்து நான் நிறைய கன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதே டைம் வந்து நமக்கு வந்து இங்கே ரிவர்சல் கொடுத்துருந்து ரிவர்சல் கொடுத்ததுனால தான் நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போக சொல்லி. அப்போது நியூஸஸ் வந்து நமக்கு இனி தான் வந்தது. பட் இது வந்து எனக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே எப்படி தெரியும் கோல்டு வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி. புரியுதா? அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற அந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து முன்னாடியே சொல்ல முடியும். இப்போது கோல்டு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து மேலே போகுமா இல்லைனா வந்து கீழே வருமானு சொல்லி. அப்போ கோல்டு ஸ்டில் என்னோட வியூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $100 கொடுத்தாச்சு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுலேருந்து. அப்போ இது நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்லி ஒரு $80 கிட்ட வந்து ஒரு ஃபால், அடுத்து ஒரு ஃபால் வந்து நம்ம கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.5% கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சில்வர் வந்து இப்போ அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சில்வர்லேயும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது சில்வர் வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாரிசான்டலாக இருந்தால் தான் அது சைட்வேஸ் கிடையாது, நம்ம சேனலும் வந்து நம்ம சைட்வேஸாக தான் வந்து நம்ம பார்ப்போம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து சேனலில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இதில் நம்ம ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து டாப் ஹிட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம செல் பண்ணலாம், பாட்டம் ஹிட் ஆகும்போது பை பண்ணலாம். அப்போ லாஸ்ட் வீடியோ நான் போடும்போது நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் பார்க்கும்போது ஒரு சேனலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா ஒரு ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இங்கே வந்து பையிங் போயிருக்க மாட்டோம். ஏன்னா சேனல் டாப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆச்சுன்னா இங்கே இருந்து ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து சில்வர் பார்க்கும்போது சேனலில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இதே பேட்டர்ன் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஒரு மேஜராக வந்து ஒரு ஃபால் ஆகும்போது இதே பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் ஒரு சேனலில் இருக்குதுன்னு சொல்லி. அந்த டைம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து கீழே தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. திரும்பியும் நம்மளுக்கு வந்து அதே ஒரு பேட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகுது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $7 கிட்ட ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து
இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $7 நியர்லி வந்து ஒரு 9% கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த சேனல் விட்டுட்டு வெளில வரணும். ஓகே, அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9% கிட்ட வந்து ஒரு சில்வர் ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஃபால்னு சொல்கிறது வந்து இது கிராஷ் அது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போது இல்லை பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ். இப்போ இங்கேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், திரும்பியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், திரும்பி மார்க்கெட்டாக இருக்கலாம். இது ஓவரால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு ஹை போயிருக்கு. அப்போ அந்த ஹை போனதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் நம்மளுக்கு இந்த கரெக்ஷன். அப்போ இதுலேயும் நீங்கள் ஃபிபனாக்கி வந்து யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இப்போ இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சில்வரில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $72. இப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து ஒரு $69 கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வர். ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது சில்வர் நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், சில்வரும் வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி. இப்போது இதுலேயே வந்து ஜஸ்ட் சும்மா கீழே வரணும்லாம் சொல்லலை, இங்கே ஃபார்ம் ஆன பேட்டர்ன்ஸ். அப்போது இங்கே வந்து சேனல் ஃபார்மாக இருக்குது, அந்த சேனல் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இப்போ என்ன சொல்லலாம், இந்த ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆனதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போது இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லியிருப்பேன், அரௌண்ட் ஒரு $72 வந்து சொல்லியிருப்பேன். இப்போ எங்கே வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஹிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த $72 ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு பவுன்ஸ் பேக். அப்போ திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த சில்வர் வந்து எப்போ நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து சில்வரில் ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த ரேஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $69.5 வரையும் நம்ம வந்து சில்வரில் ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சில்வர் பொறுத்தவரையும் இந்த இது வந்து இந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது ரெண்டுமே வந்து கீழே வரும்னு சொன்னதுக்கு வந்து சும்மா பைலாக்கு இங்கே கீழே வரலாம் அப்படின்னு கிடையாது. இங்கே ஃபார்ம் ஆன அந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் ரெண்டுமே வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நீங்கள் சில பேர் நீங்கள் இதையும் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து பை செல்லுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி. இது வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் தான், ஒரு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபனாக்கி இந்த மாதிரி டூல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் என்னோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்கட்டும் நான் போஸ்ட் பண்ணுற சார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி பெர்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லி எல்லா வீடியோஸும் இப்போ யூடியூப்பில் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். அதனால் மார்க்கெட் சும்மா வந்து மேலேயும் போகல கீழேயும் வரல. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சரி கீழே வரத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளாலேயும் வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து நம்மளுக்கு வந்து சடன் ஃபாலாக என்னென்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முன்னாடியே இப்போ வந்து கோல்டு வந்து ப்ரைஸ் இறங்க போகுது இல்லை சில்வர் வந்து ப்ரைஸ் இறங்க போகுது தெரிஞ்சுன்னா வெயிட் பண்ணிவிட்டு அந்த பாட்டமில் போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில்வர் வந்து எனக்கு கீழே தான் வரப்போகுதுன்னு தெரியுது, புரியுதா வருது. அப்போது சில்வர் வந்து தெரிஞ்சதுன்னா இந்த ரேஞ்சில் வந்து நான் பை பண்ணணும்னா இல்லை இப்போது எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டார்கெட் அப்போது இந்த ரேஞ்சில் வரும்போது நான் வந்து கொஞ்சம் பை பண்ணிவிட்டு திரும்பி இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ இங்கே வந்து கொஞ்சம் நான் வந்து பை பண்ணணும், புரியுதா. அப்போது இது வந்து என்னென்னா யாரையும் நான் இப்போ டிபெண்ட் பண்ணாமல் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது இது வந்து எனக்கு பை ஆகுமா இல்லைனா வந்து செல் ஆகுமா சரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் முன்னாடி இதை பற்றி யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மாக இருக்குது, இது வந்து எனக்கு கீழே வரும்னு சொல்லி. பட் இது வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது இந்த ஃபார்மேஷன் தான் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அதனால் இது தெரிஞ்சதுன்னா நம்மளே ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இப்போ கோல்டு நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி சில்வர் பை பண்ணுறதாலும் இதே தான் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸும் பை பண்ணும்போது நம்மளே டிசிஷன் எடுக்கலாம், யாரும் வந்து டிபெண்ட் பண்ணாமல். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் யாராச்சும் வந்து பை பண்ணுறாங்களா இது பை பண்ண சொல்லுவாங்களா இல்லை வந்து இது வந்து செல் பண்ண சொல்லுவாங்களா அதை பேஸ் பண்ணி நம்மளும் சேர்ந்து வாங்கிக்கலான்னு.
பட் அது வந்து கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேம்லிங்காக தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி தெரியாமல் மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது அது கேம்லிங் ஆகிடும். பட் இதுவே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இதுவும் நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.